ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்போர்ட் தான் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், குடம் எல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம ஊர் மாரியம்மன் கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். 3 பேர் வந்து உருண்டு கொடுக்குறாங்க. 2 பேர் தான் உருண்டு கொடுக்குறது. இந்த சின்னது எதுக்கு உருண்டு கொடுக்குதுன்னு எனக்கு தெரியலை. அவங்க அக்கா இந்த வாட்டி உருண்டு கொடுக்குறதுனால இது உருண்டு கொடுக்கணுமா? போட்டி பொறாமையை பாருங்கள். எதில் பொறாமப்படணும்னு தெரியாமல் இதுலலாம் பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த சின்னது. அதுவும் மஞ்சள் ட்ரெஸ் போட்டு உருண்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லி இப்போ என் வீட்டுக்காரர் வந்து கிளம்பிட்டார். பாப்பா ஃபஸ்ட் டைம் உருண்டு கொடுக்க போகிறா. 10th வந்து நல்லா மார்க் எடுக்கணும்னு. வெக்கப்படாத வா. சரிங்க, இப்போ நம்ம ஊர் மாரியம்மன் கோவிலுக்கு கிளம்பலாங்க. மணி வந்து 5 ஆயிடுச்சு, 5:30 ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம் அவசரமாக. ஏன்னா இப்போ போனால் தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் வந்து வெள்ளனாவே கிளம்பிட்டோம். நாளைக்கு வந்து வீரவாண்டி மாரியம்மன் கோவிலில் வந்து உருண்டு கொடுக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம ஊர் மாரியம்மன் கோவிலில் உருண்டு கொடுக்கணும். சரி வாங்க, போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். முடியா உருண்டு கொடுக்க போகிறீங்க ஃபஸ்ட் டைம். தனியா பயப்படாமல் உருண்டு கொடுக்கணும், சரியா? கடவுளை வேண்டிட்டு. பாப்பா வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. காலையிலே வந்து ஃபுல்லாக உருண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வரும் பாருங்க கூட்டம். கம்பம்லாம் ஊண்டிட்டாங்க, தண்ணி ஊற்றணும். தாய்க்கு வந்து தண்ணி ஊற்றணும் பாருங்க. கம்பம் ஊண்டிட்டாங்க, இன்னும் கோவில் திறக்கலை. இன்னும் வருவாங்க பாருங்க கூட்டம். எங்கள் ஊர் திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த வாரம் தான் திருவிழா. ஃபுல்லாக பிடி கழுவிட்டு பிடிச்சியா? கழுவிட்டு பிடி. காலையிலே வந்து உருண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க போல நிறையா பேர். ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இன்னும் வருவாங்க. இனிமேல் தான் கூட்டம். ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குமோ? ஏய் தனியா, தனியா 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 ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஐயோ எப்படி உருண்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு. காலையிலே வந்து உருண்டு கொடுத்துட்டாங்கம்மா. இங்கே பாரு, 4 மணிக்கெலாம் வந்து உருண்டு கொடுத்துருவாங்க. நம்மளே லேட்டு, ஏன்னா வெள்ளனா வந்துடுவாங்க. இன்னமேல் வருவாங்க நிறைய பேர். கூட்டம் வரும் இன்னமேல் தான். சாயந்தரம்லாம் பார்த்தா தண்ணி ஊற்றுற கூட நேரம் இடமே இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக லைட் போட்டிருக்காங்க, பரவாயில்ல. திருவிழா ஸ்டார்ட் ஆக போதில்ல அடுத்த வாரம். வந்து சாமிக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். குழு குழுன்னு ஏவாவா கம்பம் ஊண்டின்னா தண்ணியை ஊற்றலை. நாங்கள் இதே ஃபஸ்ட் டைம் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணியை ஊற்றிட்டு வாங்க. அக்காவும் தங்கச்சியும் கிளம்பிட்டாங்க தண்ணி ஊற்றுறதுக்கு. நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க, எல்லாமே நடக்கும், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஒரே சிரிப்பு தான். நல்லா வேண்டிக்கோமா, 10th நல்ல மார்க் வரணும்னு. தங்கச்சி மஞ்சேன்னு. நீங்களும் கம்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க, வேண்டிக்கோங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். நானும் வேண்டிக்கிறேன். இப்படியா ஊற்றுவாங்க? கொள்ளுன்னு ஊற்றிட்டீங்க. 3 வாட்டியாக ஊற்றணுமா? கடையில் தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிட்டீங்களா? வேப்பிலை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? மஞ்சப்பொடி போட்டாச்சா? சாமியை கும்பிடு. மாரியாத்தா தாயே. நடுங்குதா? கொஞ்ச நேரம் கழிச்சு வெயில் அடிக்கும் பாரு. நல்லா கும்பிட்டுக்கோமா, 10th நல்லா மார்க் வரணும்னு. கடவுளே. அக்கா 10th தான் போயிருக்கா, 11th சொல்லுவேன். நல்லா படிக்கணும் அப்படின்னு. நல்லா வேண்டிக்கோ. நடுங்க பாருங்க இப்போ கிட்டு 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 கிட்டுன்னு. டான்ஸ் ஆடு வேப்பிலையை வச்சு. தானியா அப்படியே ஒரு டான்ஸ் ஆடு. வெக்கப்படுது. வெக்கம் தாங்களே. இப்போ தான் ஆளுங்க வராங்க உருண்டு கொடுக்க. அதுங்களும் நம்ம ஃப்ரீயாக உருண்டு கொடுத்துடலாம். தானே அப்படியே ஒரு சூப்பராக இருக்குமா? ஒரு ஆட்டம், ஒரு டான்ஸ் ஆடுமா வேப்பிலையை வச்சு. ஆடு
சும்மா சும்மா ஆடு வேப்பிலையை வச்சு மூஞ்சியை பாரு ஆடுமா. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் பராசக்தின்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் விட்டா ரோட்டுக்கு போயிடுவீங்க போல. சிரிப்பை பாரு, அதுக்கு சின்னதுக்கு சிரிப்பு தாங்க முடியல. உருளு தானியாவே கரெக்டாக உருளுதுப்பா. சூப்பர் சூப்பர் தானியா. இங்கே பாரு, நீ என்னமோ இங்கே போ. பாம்புமா அங்கே தானியா எவ்வளோ கரெக்டாக உருள்றான்னு. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு போங்க. சும்மா உருண்டுகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக போகிறேன். சூப்பர் சூப்பர். அப்படிதாம்மா பயந்துக்கிட்டே இருந்தேன். அப்படிதான். அதான் போமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏற்கனவே ஒரு ஆளுங்க வேறு வந்துட்டு இருக்காங்க டக்குன்னு. சூப்பர் சூப்பர். ஊற்றுங்க 2 பேர் வேண்டிக்கிட்டு அப்பாவுக்கு. கிடத்த கீழே போட்டுறாதீங்க. தானியா ஊற்றுதான். மல்லு கட்டாம ஊற்றுங்க. மல்லு கட்டாம. சிரிப்பை பாரு அதுக்கு. சூப்பர் தானியா சூப்பர் சூப்பர் சூப்பர். சக்தி பராசக்தி தானியா நீயே சொல்லு அப்பா கூட சேர்ந்து. ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லு. இப்போதான் சாமிக்கு பூஜை போட போகிறாங்க. அப்படியே பூஜை போட்டாங்கன்னா சாமியை கும்பிட்டு போயிடலாம். ஓம் சக்தி பராசக்தி. இங்கே பாரு தானியா, இங்கே பாரு மாங்காவை. கோயிலில் கொத்தாக இருக்கு பாருங்க. ஐயோ பார்க்க வச்சுது. இன்னும் நல்லா பெருசாக இருக்குது மாங்காய். நல்லா முரட்டு காயாக இருக்குது. பார்க்கவே ஏன் அது மாங்காதே. ஐயம்மா மாங்காய் கூட உனக்கு வித்தியாசம் தெரியல. மாங்காய் மரம் மாங்காய் பாருங்க வேறு. நல்லா கொத்தாக இருக்குது. கடவுள்கிட்ட கேளு, கடவுளே ஒன்று கொடு அப்படின்னு. இப்போ பாருங்கள் தானியா சிரிக்க. மாங்காய் மரம் மாங்காய் கொத்தாக இருக்கே. வச்சு விடுதே. ஆனால் கோயில்காரங்க அடிச்சிருவாங்க. ஒரு காயும் இவ்வளோ பெருசாக இருக்குது. சூப்பராக பெருசாக விற்கிறவங்க கூட இவ்வளோ பெருசாக விற்க மாட்டாங்க. மாங்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா பெருவட்டுக்காய். ஆனால் ஒன்று கூட கீழே விழுக மாட்டே. கோயில் வந்து திறக்கும். சாமியை நல்லா பார்த்துக்கோங்க. சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்கோம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மூஞ்சியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொடூரமாக இருக்குது. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லபடியாக உருண்டு கொடுத்தாச்சு. இப்போ தான் கூட்டம் வருது. நல்ல பிள்ளை நம்ம உருண்டு கொடுக்கும்போது கூட்டம் இல்லை. நல்லபடியாக உருண்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமியை வந்து திறந்தப்போ வந்து வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க. இந்த டைம் சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப சக்தியாக இருப்பாங்க. திருவிழா வந்து என்றைக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி வருது. என்ன பாருங்கள் கூட்டத்தை. சாயந்தரம்லாம் பார்த்தா கோவிலில் இடமே இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் கும்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து வீரபாண்டி போகணும். வீரபாண்டியில் போய் வந்து வந்துட்டோம்னா படம் நம்ம கடமைகள் முடிஞ்சு விட்டது. சரி நாளைக்கு வீடியோ போடுறேங்க. பாய்.